கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் என்பதை நாம் அடிக்கடி சிந்திக்க வேண்டிய, தினம் தினம் யோசிக்க வேண்டியதான நல்ல ஒரு காரியம். ஆகவே நான் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறேன்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாய் மகளாய் வாழ்கிறேன். அப்போது ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்ற ஒரு முழு நிச்சயம் அனுதினமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கணும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்றதான ஒரு சந்தோஷத்தில் தான் நம்ம வாழணும். இந்த உலகத்தில் ஒரு மனு கூட்டம் ஒரு எம்எல்ஏவை எம்பியை தேர்ந்தெடுக்குது 5 வருட ஆட்சி காலத்துக்கு. நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம் 1000 வருடங்கள் ஆட்சி செய்வதற்கு தான். ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்து கொண்டார் என்ற காரியம். அப்போது எதற்காக தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தை சொல்லுது? ஞானிகளை வெட்கப்படுத்த. அதே போல் உலகத்தில் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த. இந்த 2 காரியத்துக்காக நம்மளை தெரிந்து கொண்டாராம். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு, பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று. அப்போது நான் பலவீனமானவன், நான் லூஸு, ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நமக்கு நாமே யோசிச்சுட்ருக்கிறோமே ஒழிய, இப்படிப்பட்ட மனிதனாக இருந்த என்னை ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காகவும் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்துவதற்காகவும் தான் தெரிந்து கொண்டார். அப்போது அந்த உலகத்தின் ஞானிகளை காட்டிலும், உலகத்தில் பலம் வாய்ந்த சக்திகளை காட்டிலும் நாம் அவர்களை காட்டிலும் பெரியவர்களாக இருக்கிறோம் என்ற வெளிச்சத்துக்குள்ளே நாம் வரணும். நாம் பழைய காரியங்களை யோசித்து விட்டு, குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய பின்னணி, இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து நாம் குறுகிய வட்டத்துக்குள்ள நம்முடைய மனதை வைத்து கொள்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்னா, நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கமே மிக பிரம்மாண்டமான காரியத்தை இந்த உலகத்தில் செய்வதற்காகத்தான். அதுவும் சாதாரணப்பட்டவரால் நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லையே, எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே என்னை தெரிந்து கொண்டது உண்மை என்றால், மெய்யாகவே நான் இனி வரக்கூடியதான நாட்களில் ஞானிகளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு எனக்குள்ளே இருந்து தெய்வீக ஞானம் வெளிப்படும். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு எனக்குள்ளே இருந்த அந்த கிறிஸ்துவின் பலம் வெளிப்படும். அது ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றதான உயர்வான சிந்தையோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாள் மெய்யாகவே வெற்றியின் நாளாக அமைவதாக. பரலோக பிதாவே, எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்ட நோக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமாண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டதான நோக்கத்தை சரியாய் புரிந்து கொண்டு அந்த பாதையிலே நிலைத்திருக்க ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு இந்த நாள் வெற்றியின் நாளாக, விடுதலை நாளாக அமைவதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.